நீங்க கொஞ்சம் வானத்தை பாருங்க, ஒவ்வொரு புள்ளியும் ஒவ்வொரு நட்சத்திரமா இருக்கு. அந்த ஒவ்வொரு நட்சத்திரமும் கண்டிப்பா ஒரே மாதிரி இருக்க போறதில்ல. அதுல சில விதம் அதிகமான மேக்னெட்டிக் ஃபீல்ட வச்சிருக்கு. இதை நம்ம மேக்னெட்டார்னு சொல்லுவோம். 1,00,000 கோடி மடங்கு நம்ம பூமியோட அதிகமான மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கக்கூடிய நட்சத்திரம் தான் மேக்னெட்டார். இதுல ஒரு ஸ்பூன் அடைக்கு ஒரு மலைக்கு சமமான ரொம்ப ரொம்ப மேசிவான ஸ்டார்ஸ் எல்லாம் இருக்கு. நம்ம சூரியன் 1,00,000 வருஷமா தொடர்ந்து வெளிப்படுத்தக்கூடிய எனர்ஜியை ஒரு வினாடிக்கே வெளிப்படுத்தக்கூடிய நட்சத்திரம் மேக்னெட்டார். இந்த வீடியோல நம்ம இந்த யூனிவர்ஸ்ல ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான மேக்னெட்டார்ஸ் எதுன்றத பார்க்க போறோம். ஒரு சின்ன டூரை ஸ்டார்ட் பண்ணுவோம். யூனிவர்ஸுடைய பவர்ஃபுல்லான மேக்னெட்டார்ஸ் அங்க என்ன நடக்குதுன்றத நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டா சினிமேட்டிக்கா பார்க்க போறோம். இப்போ நம்ம அதை எக்ஸ்போஸ் பண்ண போறோம். எக்ஸ்போஸ் எவ்ரிதிங். ஒரு நியூட்ரான் ஸ்டாருடைய ஆரம்பத்தை முதல்ல பார்க்கணும். ஒரு நட்சத்திரம் பிறக்குது, அது கோடிக்கணக்கான வருடங்கள் ரொம்ப அழகா பிரகாசமா இருக்கு. ஆனா கடைசியில அது உயிரோட கண்டிப்பா உயிர் இழந்துரும். ஒரு மேசிவான ஸ்டார் அதோடைய வாழ்க்கையோடைய கடைசி நாள்ல ஃபியூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹைட்ரஜன், ஹீலியம், கார்பன், சிலிக்கான் எல்லாமே எரிஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் உள்ள இருக்கக்கூடிய அயன் கோர் ஒன்று உருவாகும். அதை தொடர்ந்து அந்த நட்சத்திரம் தன்னைத்தானே சுருக்கிக்கிறோம். அந்த சுருக்கினதுக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய வெடிப்பு ஒன்று ஏற்படும். இது ஒரு சூப்பர்னோவா எக்ஸ்ப்ளோஷன். இதுல மீதம் இருக்கக்கூடிய கோர் கிராவிடேஷன் பிரஷர்னால அது ஒரு நியூட்ரான் நட்சத்திரமா சுருங்கிரும். இதைத்தான் நம்ம மேக்னெட்டாருடைய கதையுடைய ஆரம்பமா பாக்குறோம். அந்த நியூட்ரான் நட்சத்திரம் வெறும் 20 கிலோமீட்டர் மட்டும்தான் இருக்கும் அதோடைய ஒட்டுமொத்த டயாமீட்டர். ஆனா அதுக்குள்ள சூரியனை விட அதிகமான மாஸ் அடைஞ்சிருக்கும். ஆனா சில ரேர் நியூட்ரான் ஸ்டார்ஸ் அது ஃபார்ம் ஆகும் போது மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல கொலாப்ஸ் ஆகாம அது ரிவர்ஸா ஆம்பிளிஃபை ஆகுது. அந்த ஃபீட்பேக் லூப்ஸ் ஃபீல்டு ஸ்ட்ரென்த் ஜம்ப் ஆகி அது ஒரு மிகப்பெரிய மேக்னெட்டாரை உருவாக்குது. ஒரு மேக்னெட்டாருக்கு மேல அயன் பார் வச்சா அது மாலிகுலர் லெவல்லையே பிசைஞ்சு ஒண்ணுமே இல்லாம போயிடும். எலக்ட்ரான் அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஆர்பிட்டல் பாதையை மாத்தி ஒரு ஒழுங்கு இல்லாம மாத்திடும். அங்க ஃபீல்டு லைட்டாவே டிஸ்ட்ராக்ட் பண்ணோம்னா பாத்துக்கோங்க. அதாவது நம்ம பார்க்குற அந்த வெளிச்சமே வேற மாதிரி தெரியும். மேக்னெட்டாருக்கு உள்ள எலக்ட்ரான்ஸ் ரொம்ப நெருக்கமா இருக்கும், ரொம்ப நெருங்கி இருக்கும். குவாண்டம் பிரஷர்னால கம்பேக்ட் ஆகி அந்த புரோட்டான்ஸ் பிளஸ் எலக்ட்ரான்ஸ் ரெண்டுமே சேர்ந்து நியூட்ரான் ரியாக்ஷனுக்கு வழிவகுக்குது. அதுதான் ஸ்டாரோடைய நியூட்ரான் ஸ்டாரா மாத்துது. ஆனா மேக்னெட்டிக் ஃபீல்ட் இந்த ரியாக்ஷனை ஸ்டெபிலைஸ் பண்ணாது, அதை ட்விஸ்ட் பண்ணும். அந்த ட்விஸ்ட் ரொம்ப ரொம்ப டென்ஷன் அதிகமாகி சர்ஃபேஸ் கர்வ் கலைஞ்சு போய் ஒட்டுமொத்த ஒரு நிலநடுக்கம் மாதிரி அங்க ஒரு ஸ்டார் குவிக்கே உருவாகுது. அந்த ஸ்டார் குவிக்ல எனர்ஜி ரொம்ப அதிகமா ரிலீஸ் ஆகுது. ரேடியேஷன் நம்ம சூரியன் 1,00,000 வருஷத்துக்கு வெளிப்படுத்தக்கூடிய டோட்டல் எனர்ஜியை ஒரு செகண்டுக்கே வெளிப்படுத்திடுது. அதை தான் நம்ம பார்க்குற SGRன்னு சொல்லக்கூடிய சாஃப்ட் காமா ரே ரிப்பீட்டர். 1979 வருஷம் மார்ச் மாதம் 5ஆம் தேதி பூமியில ஆர்பிட் பண்ணக்கூடிய ஒரு சேட்டலைட் ஒரு சின்ன ஷாக் வேவ்னால பாதிச்சது. அது 30,000 ஒளியாண்டுகள் தூரத்துல இருந்து SGR 052666 அப்படின்ற ஒரு மேக்னெட்டார்ல இருந்து வந்த ஒரு ஃபிளாஷ் தான் காரணம்னு தெரிய வந்திருக்கு. இது செகண்டுக்குலாம் இல்ல, ஒரு சில மில்லி செகண்ட்ஸ் மட்டும் தான் அது மேல பட்டிருக்கு. சூரியன் கிட்டத்தட்ட 1000 வருஷம் எரிச்சா அதோடைய எனர்ஜி எப்படி வெளியாகும், அந்த ஒட்டுமொத்த எனர்ஜியை ஒரு மில்லி செகண்ட்கே இது வெளிப்படுத்திடுச்சு. அப்பதான் சயின்டிஸ்டுக்கு உண்மையே புரிய வந்துச்சு. பிரபஞ்சத்துல நம்ம மேக்னெட்டிக் இமேஜினேஷனை தாண்டி வேற ஒரு பிரம்மாண்டமான நட்சத்திரம் இருக்கு. இதுக்கு பேரு மேக்னெட்டார்னு நம்ம சொல்லுவோம். சில முக்கியமான மேக்னெட்டார்ஸை இப்போ நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் SGR 180620. இது மேக்னெட்டிக் உடைய அரசன்னு சொல்லலாம். சாஜிட்டேரியஸ் கான்ஸ்டலேஷன் இருக்கிற டைரக்ஷன்ல 50,000 ஒளியாண்டுகள் தூரத்துல இருக்கிற CI 180620 அப்படின்ற ஒரு ஸ்டார் கிளஸ்டர்ல இருக்கு. 2004 டிசம்பர் 27 பூமி இந்த மேக்னெட்டாருடைய அதீத சக்தியை பார்த்துச்சு. அந்த நாள்ல இது வெளியிட்ட காமா ஃபிளேர் நம்மளுடைய சூரியன் 2.5 லட்சம் ஆண்டுகள் தொடர்ந்து எரிஞ்சு அதோடைய எனர்ஜியை வெளிப்படுத்துறதுக்கு சமமான அந்த எனர்ஜியை வெறும் 0.2 செகண்ட்ஸ்லயே இது வெளிச்சமா வெளிப்படுத்திடுச்சு. இந்த ஷாக் வேவ் சேட்டலைட்ஸ்ல ரெக்கார்டா இருக்கு. அந்த ஃபிளேர் ரேடியோ சிக்னல்ஸையும் டெம்பரவரியா பிளாக் அவுட் பண்ணிடுச்சு. இது மேக்னெட்டிக் ஃபீல்டோடைய ஸ்ட்ரென்த் ரொம்ப அதிகமா இருந்திருக்கு. அதாவது பூமியோடைய மேக்னெட்டிக் ஃபீல்டோட கிட்டத்தட்ட 4 ட்ரில்லியன் மடங்கு அதிகமா இருக்கு. அது ஒரு அமைதியான மிகப்பெரிய தாக்குதல்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் அதோடைய டேட்டாவை தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கும்போது அது ஒவ்வொரு சில வருடங்களுக்கு ஒரு முறை ஒரு சின்ன மினி குயிக்கை உருவாக்குது. இது ஸ்டார் குயிக்னு சொல்லலாம். அந்த வைப்ரேஷனுடைய ஃப்ரீக்வன்சி 30 ஹெர்ட்ஸா நம்ம கணக்கு பண்ணியிருக்கோம். அடுத்தது 1E 1048.1 5937. இது ஒரு மெதுவான மேக்னெட்டிக் ஃபீல்டை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு
மிகப்பெரிய அரசன்னு சொல்லலாம். இது கைரினா அப்படின்ற ஒரு கான்ஸ்டலேஷன்ல இருக்கிற ஒரு மேக்னெட்டார். இதோடைய யூனிக்னஸ் என்னன்னா, இதோடைய மேக்னெட்டிக் ஃபீல்ட் தொடர்ந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. 2001ல் 2007 வரைக்கும் இதை தொடர்ந்து பார்த்தபோது எக்கச்சக்கமான எக்ஸ்ரே பர்ஸ்ட் அப்படின்றது அதுல இருந்து வெளிப்பட்டிருக்கு. அந்த பர்ஸ்ட் மேக்னெட்டிக் ரீகனெக்ஷன் ஆகி, அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்டை கொஞ்சம் கொஞ்சமா அது கொலைட் ஆகிட்டே இருக்கு. இது எனர்ஜி லைட்னிங் மாதிரி வெளிப்படுத்துறத நம்ம பார்த்துருக்கோம். இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுடைய வலிமை ஒரு டைமையே டிஸ்ட்ராக்ட் பண்ற அளவுக்கு ரொம்ப வலிமையா இருக்கு. அடுத்தது XTE J1810197 2003ல் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த மேக்னெட்டார் ஒரு முக்கியமான விஷயத்தினால இது ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. காரணம், இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் கண்டுபிடிச்ச ரேடியோ மேக்னெட்டார். பெரும்பான்மையான மேக்னெட்டார்ஸ் ரொம்ப சைலண்டா இருக்கும், ஆனா இது ரேடியோ சிக்னலை வெளிப்படுத்துது. அதோட பல்ஸ் பேட்டர்ன் ஒவ்வொரு சில மாதத்துக்கும் மாறிக்கிட்டே இருக்கு. இதோடைய ரொட்டேஷன் பீரியட் 5.54 செகண்ட்ஸ். இது நம்ம பூமியில இருந்து கிட்டத்தட்ட 8000 ஒளியாண்டுகள் தூரத்துல தான் இருக்கு. இது ஆக்டிவா இருக்கும்போது ரேடியோ டெலஸ்கோப்ல இது ரொம்ப பிரைட்டான பல்ஸை நமக்கு வெளிப்படுத்துது. அந்த பல்ஸோட பவர் நார்மல் பல்ஸரை விட கிட்டத்தட்ட 1000 மடங்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. 2018க்கு பின்னாடி இது மறுபடியும் சைலண்ட் ஆச்சு. ஆனா சயின்டிஸ்ட் இதோடைய சைலண்ட்ல கூட ஒரு சின்ன பேட்டர்ன் இருக்குன்னு பார்த்தாங்க. அடுத்தது CXOU J16471.2455216. இது ஒரு மிகப்பெரிய ஸ்டார் கிளஸ்டர்ல இருக்கு. சுமார் 16000 ஒளியாண்டுகள் தூரத்துல இதை நம்ம பார்க்க முடியும். இதோடைய ரொட்டேஷன் ஸ்பீட் வெறும் 10.6 செகண்ட் மட்டும்தான். ஆனா 2006ல் இதுல நடந்த ஒரு சின்ன விஷயம் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருந்திருக்கு. ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபிளேருக்கு பின்னாடி இதோடைய ரொட்டேஷன் 3 மில்லி செகண்டா ஸ்லோவாயிடுச்சு. இது ஒரு எனர்ஜியை லாஸ் பண்ணிருக்கு அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். இதோடைய ஃபிளேர் எனர்ஜி ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. நம்ம சூரியன் ஒரு இடத்துல கொடுக்கக்கூடிய டோட்டல் எனர்ஜிக்கு சமமா இருக்கு அந்த ஒரு சின்ன வெடிப்பு. இந்த மேக்னெட்டாருடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. பூமியோட பல லட்சம் மடங்கு ரொம்ப அதிகமா இருக்குன்றத நம்ம பார்த்திருக்கோம். இதோட ஃபிளேர் பேட்டர்ன்ல ஒரு சின்ன பீரியாடிக் ஆசிலேஷன் இருக்கிறத பார்த்திருக்கோம். இது ஸ்டார் கிரஸ்ட் ஃபிராக்சர் ஆகிறதுக்கான சரியான ஃபர்ஸ்ட் அப்சர்வேஷன் ப்ரூஃபா இருக்கு. அடுத்ததா 2020 மார்ச் மாதம் ஸ்விஃப்ட் சேட்டலைட் மூலியமா கண்டுபிடிக்கப்பட்ட ஸ்விஃப்ட் J181801607. இது ரொம்ப ரொம்ப யங்கஸ்டான ஒரு ஸ்டாரும் கூட. சுமார் 500 ஆண்டுகள் மட்டும்தான் இதோடைய வயசு இருக்கு. இதோட ரொட்டேஷன் பீரியட் வெறும் 1.36 செகண்ட்ஸ் மட்டும்தான். அதாவது ரொம்ப ரொம்ப வேகமாக சுத்தக்கூடிய மேக்னெட்டார் இது. இதுதான் இப்போ வரைக்குமே ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டஸ்ட் ஸ்பின்னிங் மேக்னெட்டார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இதோடைய சுத்தக்கூடிய வேகம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. ஒரு நார்மல் பல்சரை விட கிட்டத்தட்ட 10 மடங்கு ரொம்ப அதிகமாக இது பவர்ஃபுல்லாக இருக்கு. இதுல இருந்து நமக்கு கிடைக்கிற ரேடியேஷன் யங் நியூட்ரான் ஸ்டாருடைய மேக்னெட்டிக் எவல்யூஷனை பற்றி ஒரு புதிய கேள்விகளையும் அதுக்கான பதில்களையும் உருவாக்குறதுக்கான ஒரு காரணமாக இருந்திருக்கு. ரொம்ப ரொம்ப பயன்படுத்தக்கூடிய இந்த மேக்னெட்டார் ஒருவேளை நம்மளுடைய பூமிக்கு ரொம்ப ரொம்ப பக்கமா, அதாவது 10 ஒளியாண்டுகள் தூரத்தில் இருந்தாலே பூமியுடைய அட்மாஸ்பியர் அயனைஸ் ஆகும். அந்த ரேடியேஷன் ஓசோன் லேயரை கம்ப்ளீட்டா கரைச்சிடும். ஒரு சின்ன ஃபிளாஷ் போதும், உலகத்துல ஒட்டுமொத்த உயிரினங்களும் க்ளோஸ் ஆயிரும். ஆனா அதே சமயம் மேக்னெட்டார்ஸ் பிரபஞ்சத்துடைய எவல்யூஷன்ல ஒரு முக்கிய பங்கை கொடுக்குது. அதோடைய எனர்ஜி அவுட் பர்ஸ்ட் எலமெண்ட்ஸை டிஸ்டர்ப் பண்ணுது. அதுல தான் லைஃபுக்கான ஹெவி எலமெண்ட்ஸ் எல்லாமே உருவாக ஆரம்பிக்குது. இப்போ ஜேம்ஸ் வெப் NICER சந்திரா மாதிரியான டெலஸ்கோப் மேக்னெட்டார்ஸை கண்டினியூஸா ட்ராக் பண்ணிட்டே இருக்கும். இங்க ஸ்டடி பண்றது குவாண்டம் ஃபீல்ட் தியரி, ரிலேட்டிவிட்டி, நியூக்ளியர் டென்சிட்டி எல்லாமே அதோடைய கான்செப்டா நமக்கு டெஸ்ட் பண்ற ஒரு ரியல் லெபார்டரி மாதிரி நமக்கு பிரபஞ்சமே கொடுத்துருக்கு. அதாவது மேக்னெட்டார் அப்படின்றது ஒரு ஆப்ஜெக்ட் மட்டும் இல்லை, அது பிசிக்ஸோட லிமிட்டை செக் பண்ற ஒரு நேச்சுரல் லெபார்டரி. மேக்னெட்டார் நமக்கு ஒரு சின்ன பாடத்தை கொடுக்கும். அதிக ஆற்றல் இருக்குது, ஆனா சத்தம் கொஞ்சமே இல்லை. ஆனா சில சமயம் மௌனமாகவும் இருக்கும், ஆனா அதோடைய வலிமை ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ இதுதான் மேக்னெட்டார் நம்ம பிரபஞ்சத்துடைய மிகப்பெரிய காந்தம். நம்ம சின்னதாக நினைச்சாலும் அது யூனிவர்ஸை பல வழிகளில் நேரடியாவோ மறைமுகமாகவோ வழிநடத்து போயிட்டே இருக்கு. அடுத்த பதிவில் வேறு ஒரு வினோதமான பொருளை சேர்ந்தே பார்க்கலாம். பாய். விஷயத்தை பார்க்கறதுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க.